உமது பாதம் போற்றி செய்வேன் நாவில் துதிப்பாய் கணபதியே தந்தி முகனே குருவே தம்பிரானை தொழுவே சிந்தைதனில் ஐந்தெழுத்தை செப்புவே பின்னால் நமக்கு ஒரு காரியம் கைகூடுமா வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை இருந்து இணையாளும் முருகேசன் என்றரசே விஸ்தாரமான புள்ளிமயில் மீதேறி வரவேணும் என்றருகே அப்படித்தானே தந்தோம் தன்னன்னை தன்னா ஐயா தந்தேனை தம் தன்னன்னை தன்னா அப்படி கணபதியே என் குருவா ஐயனே கனவிலையோ நான் மறவே அங்க குணபதியே அருமுகவா ஐயா குஞ்சரமே உமை பாடு நம்பாடுவேனே ராமா உன்னை பாடுவேனே ராமா உன்னை அப்படி பலகாலோ உமை தொழுவே திருமகனே ஆறுமுகமுடைய வேல்முருகா காணகுரவல்லி மணவாளா கண்டனே செந்தூர்வடி வேல்முருகா ஐயா கல்லை மகளே மலை மகளே எந்தன் கதை கருள வேணும் அம்மா நான் நெஞ்சுணர்ந்து நான் உணர்ந்து நினைவு தடுமாறோ வேலையிலே என் நெஞ்சது நான் உணர்ந்திடாமல் என்னாவுதடு மாறிடாமல் எந்த நல் குரலோ மங்கிடாமல் என் நெஞ்சிலேயோ நாவிலேயோ எனக்கு நின்று வீழையானவே எம்மா கட்டு தந்த வாத்தியாரோ நான் கனவிலையோ மறப்பதில்லை நம்பாடறியம்படி பரியம்படி பரி ஐயா பாட்டினோட வகையறிய நையடறிய எழுதறிய எழுதறிய ஐயா எட்டீனோட வகையறிய நையடறிய நாளையிலே நாளையிலே ஏடறிய நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் கூறு என் கூறு என்னை எழுத வைத்தார் என் கூறு என் கூறு ஐயா நாளையிலே ஆதித்தன் அருளை போற்றி அன்புடன் யாஜலந்தண்ணில் சீருடன் யாழ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாட
பாடே சிறப்பை பாட பாரதனில் உள்ளவர்கள் நாங்கள் பாடுவதற்கு உதவியாக கரியால் உமையால் மைந்தன் கணபதி காப்புதாமே மெய்யினால் தவத்தில் நின்ற அரங்கன் விரலால் தூண்டவரம் வாங்க செய்யும் சிவனார்தனை விரட்டு கையல் வடிவம் பெண் வேடங்கொண்டு சத்தியம் தவறியம் அறிந்த அரிகரன் ஐயனார் கதையை பாட ஆணை முகத்தோனே முன் வருவார் தானாகிய முளைத்த பொன்னுவள்ளி கையிலேங்கிரி பருவதத்திலே என்னைய புதுசா ஒரு ஆயுதம் டபக்கு டபக்கு ஆண்டவன் பகவானும் அம்மையுமை பார்வதியாலும் ஈரேழு 14 புவனங்களையும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவஜந்து உசுப்பிராணிகளையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருவுக்குள் இருக்கும் சிசு வரைக்கும் கருவுக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் ஆண்டவனாகப்பட்ட ஆதிகரை கண்ட சிவபெருமான் படைத்து மேலும் அந்த பொன்னுவள்ளி கையிலேங்கிரி மாமலையதிலே யார் யாரெல்லாம் குழுவாக இருந்தார்களானால் யாரையா குழுவாக இருந்தார்கள் 33 முனிவர்களும் தேவர்களும் 48,000 கோடி ரிஷிமார்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே வாயு பகவான் வருண பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் அக்கினி பகவான் என்று 33 கோடி முனிவர்களும் தேவர்களும் ஆதிவள்ளி கைலாசத்திலே குழுவாக இருக்கும் பொழுது அசுரர்களும் தேவர்களும் ஒருவர் காதுக்குள்ளே ஒருவர் ரகசியம் பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்க ரகசியம் பேசுகிறார்கள் என்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் 45 நாள் கருவாக சனித்தோமோ அன்றையில இருந்து 5 வயசானாலும் சரி 50 வயதானாலும் சரி 100 வயதானாலும் சரி 150 வயதானாலும் சரி பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒரு நாளைக்கு கட்டாயம் உண்டு. ஆக்கம் என்பது உண்டானால் அழிவு என்பது நிச்சயம் ஒரு நாளைக்கு நமக்கு உண்டு. இந்த உலகத்துல அழிவு என்பது நிச்சயம் உண்டு. ஆகையினால் ஆமா சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? சாகாம இருக்கணும்னா நல்ல சங்கரன் கோயிலுக்கு போகணும். நல்ல டானிக்க வாங்கி கப்புன்னு அடிச்சுட்டு குப்பரை படுத்துறணும். சங்கரன் கோயில்ல என்ன டானிக்க கிடைக்கு? சங்கரன் கோயில்ல சத்து டானிக்க. ஆமா சத்து டானிக்க வாங்கி தாத்தாவுக்கு கொடு. அவர் அப்படித்தான் இருக்காரு, சத்து டானிக்க அடிச்ச மாதிரி அப்படித்தான் இருக்காரு. அங்க பாரு. ஆமா ஆகாமல் இருக்க வேண்டுமானால் தேவா அமிர்தம் கிடைந்து புசிக்க வேண்டும் என்று ஆமா தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்றைக்கு ஒரு தாயுடைய வயிற்றில் கருவாக சனித்தோமோ அன்றையில் இருந்து நோய் நொடி என்பதும் இல்லாமல் நரை என்பதும் இல்லாமல் திரை என்பதும் இல்லாமல் 16 வயது மார்கண்டேயனாக வாழ வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று அவர் எங்கு வருகிறார்கள்? எங்கையா வருகிறார்கள்? ஆதிவள்ளி கையிலை வீட்டு கையிலை அசுரர்களும் தேவர்களும் பொன்னுவள்ளி
கடல் தேடி அல்லோ தேடி அல்லோ கடல் தேடி அல்லோ அந்த தேவர்களும் மறந்து வாரார் மறந்து எம்மா தேவர்களும் மறந்து வாரார் மறந்து வாரார் ஆடே ஐயா தேடி அல்லோ ஆதிவல்லி கைலாசம் விட்டு அசுரர்களும் தேவர்களும் தேவா அமிர்தம் கடைந்து புசிக்க வேண்டும் என்று ஆமா ஆதிவல்லி கைலாசம் விட்டு ஆகாய மார்க்கமாக நேர திருப்பார் கடலுக்கே வந்தார் திருப்பார் கடலிலே வந்து ஆமா திருப்பார் கடலை ஒரு தாளியாகவும் மகேந்திரகிரி பர்வதத்தை என்று சொல்லப்பட்ட மலையை ஒரு மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை வட கயிறாக பூட்டி சந்திரனை தூணாக நிறுத்தி தேவர்களும் அசுரர்களும் அப்படியே ஆமா அந்த வாசுகி என்ற பாம்பினுடைய தலைப்பக்கம் தேவர்களும் வால் பக்கம் அசுரர்களும் நின்று கொண்டு ரெண்டு பேரும் அமிர்தம் கடைதாங்க உனக்கென்னை எனக்கென்ன உனக்கென்னு அமிர்தம் கடைதாங்க அப்படி அமிர்தம் கடையும் போது அந்த அமிர்தத்துல என்னம்மா வந்த பிறகு என்னையா பிறக்கின்றது முதலாவது அமிர்தத்திலே மூத்தக்கா மூதேவி வந்த பிறந்த என்ன போல ஏமா ஓரவஞ்சகம் இல்லாதவா ஏன் மூதேவி மட்டும் ஓரவஞ்சகம் இல்லாதவா உலகத்துக்கே மூத்தவா யாரு மூதேவி ஏமா அவ மட்டும் ஓரவஞ்சகம் இல்லாதவா ஏன்னா இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏழை பணக்காரங்க பெரியவங்க சின்னவங்க ஆமா அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சரிசமமா போய் இறங்கிட்டு வந்துருவா ஆமா அவதான் ஓரவஞ்சகமே ஓரவஞ்சகம் இல்லாதவ அதே மாதிரி அவ இல்லனா உலகமும் இல்ல ஆமா ஆகையினால் அதே மூதேவியாகப்பட்டவள் என் ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கடையும் பொழுது சின்னக்கா சீதேவி வந்து பிறந்தார் சிரிச்ச முகத்தோடு எங்க சாய்ண்டுக்காரக்கா சீதேவி வந்து பிறந்தாள் அம்மாடி என்னையா இருட்டுக்குள்ள நின்னா தாத்தா வச்சிருக்க மாதிரி 4 லைட் வச்சு அடிச்சு தேடி தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்ல அந்த அம்மா சீதேவி அம்மா ஐயா சீதேவினா என்ன வெள்ளையா இருந்தா தான் சீதேவியா அம்மா இப்ப எல்லாரும் அப்படித்தானே சொல்லுதாங்க நீங்க அப்படி ஆக்கி வச்சிட்டீங்க வெள்ளையா இருந்தா தான் சீதேவி கருப்பா இருந்தா மூதேவின்னு வெள்ளையா இருந்தா தான் சீதேவி நிறைய கிடைப்பா அப்படியா கருப்பா இருந்தா சீதேவி குறையதான் கிடைப்பா கடவுளே கருப்பு ஒரு கலரே இல்லன்னு கொண்டு வந்துட்டீங்களா யூடியூப் பாவிகளா இன்ஸ்டாகிராம் பாவிகளா அப்படி இல்லம்மா ஆமா இருக்குல்ல அதாவது துட்டையும் பாரு ஆமா எல்லாம் கலர் நோட்டா இருந்தா தானே எல்லாரும் வாங்குதாங்க அது சரிதான் ஆனால் ஆமா ஸ்ரீதேவி ஏமா ஓரவஞ்சம் இல்லவா அவதான் இரும்பு பட்டி எங்க இருக்கோ அங்க தேடி போய் உட்காருவா அவளா போய் உட்காருவா நாம கொண்டு அவளை அங்க பத்திரப்படுத்துதோம் நம்ம தானே கொண்டு போய் ஒளிச்சு வைக்கும் இன்னைக்கு அவளை நாம ஒளிச்சு வச்சோம்னா நாளைக்கு அவன் நம்மளை காப்பாத்துவா இன்னைக்கு இந்த அடைமதிப்பான் குளத்துல ஸ்ரீதேவி யாருகிட்ட இருப்பான்னா ஊர் நாட்டாம அவர் தான் வரிய பூரா வாங்கி உள்ள அமுக்கி வச்சிருப்பாரு அமுக்கி பத்திரமா வச்சிருப்பாரு ஆமா நமக்கு கொடுக்கணும்ல அம்மா புதன்கிழமை அன்னைக்கு நமக்கு கொடுக்கணும்ல நமக்கு பந்தக்காரருக்கு ஜெட்டுக்காரருக்கு மேலக்காரருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போயிருவோம் கொடுக்கணும்ல உலகத்துல நிரந்தரம் இல்லாதவளும் அவதான் கைக்கு கை மாறிக்கிட்டே இருப்பா கைக்கு கை மாறுதவா ஆமா ஆமா அதே ஸ்ரீதேவியாகப்பட்டவள் கை மாறுதவளதான் எல்லாரும் தேடி ஓடுதோம் ஆமா அதே ஸ்ரீதேவியாகப்பட்டவள் என் தூணுளையும் இருப்பான் துரும்புளையும் இருப்பான் தூதோள நாராயணன் மார்பிலே அமர்ந்து கொண்டாள் மூன்றாவது அமிர்தம் கடையும் பொழுது அழகான தேவாமிர்த கலசம் பிறந்தது அது யாருக்கு கிடைத்தது தேவர்கள் கையிலே கிடைத்ததா அசுரர்களுக்கு கிடைத்தது ஆமா உடனே தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் அதுவரைக்கும் ஒற்றுமையா நின்று அமிர்தம் கிடைஞ்சானே என்னையா உனக்கு மட்டும் வேர்த்து வடியுது அந்த அம்மாவுக்கு வேர்வையே காணும் அந்த அம்மா தான் பெயிண்ட் அடிச்சிட்டு வந்திருக்காங்களே ஐயா ஆமா போட்டிருக்க கிரீம் அப்படி ஆமா பெயிண்ட் அடிச்சிட்டு வர போய் வடிய மாட்டுக்கு போட்டிருக்க பவுண்டேஷன் அப்படி அழியாதுல்ல ஆமா சும்மாவா 350 ரூபாய் பவுண்டேஷன் அது வேலை செய்ய வேண்டாம் ஆனால் ஆமா அதுக்கு தான் காலையில மாட்டுச்சாணி எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கியா சாயந்தரமா தேய்ச்சி குளிப்பாட்டிட்டோம்னு மாட்டுச்சாணி வந்து நாளைக்கு மத்தியானம் இந்த கூட்டத்துல இருக்கவங்க கேட்பாங்க மத்தியான கொடைக்கு நேத்து நைட்டு வந்து சாயந்தர பிள்ளை இதுதானோ அப்படின்னு கேட்பாங்க அது நான் பெயிண்ட் வாங்கி வச்சிருக்கேன் ஆமா சில்வர் கலர் பெயிண்ட் காந்தி தாத்தா மாதிரி ஆகையினால் ஆமா
தேவாமிர்த கலசத்துக்காக தாத்தாவை பத்தியா ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. இந்த வயசுலயும் கத்திய எங்க சொல்லி இருக்காருன்னு அவருக்கு திறமை இருக்கு சொல்லி இருக்காரு. தைரியமான ஆளுதான் ஐயா. ஆமா, தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. அதாவது ஆமா, அதுவரைக்கும் ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து அமிர்தம் கிடைஞ்சானே. அமிர்தம் கிடைந்தானே. அமிர்தம் கிடைச்ச உடனே ஆளுக்கு சரியா பங்கிட்டு போயிருக்கலாம்ல. அதானா நடக்காது. என்ன? ஆமா, ஆசை யார விட்டுச்சு? ஆசை யார விட்டுச்சு? ஒருத்தரையும் விடாது. ஆசை வந்துட்டனாலே அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் ஆமா, தேவர்கள் எனக்கு என்றும் அசுரர்கள் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. அங்க இழுக்கான் இங்க இழுக்கான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இழுக்காங்க. அங்க எப்படி சண்டை நடக்கு? எப்படி சண்டை நடக்கு? எனக்கு நல்ல உனக்கு என்று உனக்கு என்று உனக்கு என்று உனக்கு என்று உகந்த சண்டை போடுறாரே. எனக்கு நல்ல உனக்கு என்று உனக்கு என்று உகந்த சண்டை போடுறாரே. தேவர்களும் போடும் சண்டை, தேவர்களும் போடும் சண்டை, லோகமெல்லாம் நடு நடுங்க, தேவலோகம் நாடு நாடுங்க, அசுரர்களும் போடும் சண்டை, அசுரர்களும் போடும் சண்டை, எம்மாளருதம்மா கைலாசோ, அலருதம்மா கைலாசோ, தேவர்களும் போடும் சண்டை, தேவர்களும் போடும் சண்டை, லோகமெல்லாம் நடு நடுங்க, தேவலோகம் நாடு நாடுங்க, போடும் சண்டை, இருபெர்களும் போடும் சண்டை, எம்மா போடும் சண்டை, போடும் சண்டை, அடஞ்சல் வந்து அருளங்கே. போடும் சண்டை, தேவர்கள் எனக்கு என்றும் தேவர்கள் எனக்கு என்றும் ஆமா, அசுரர்கள் எனக்கு என்றும் எனக்கு என்றும் ரெண்டு பேரும் சண்டை போடுதாங்க. சண்டை போடுதாங்க. இவன் இந்த பக்கம் இழுக்கா, அவன் அந்த பக்கம் இழுக்கான். ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. உனக்கு எனக்கு நாங்க அப்படியே சண்டை மூழுது. இந்த சண்டையை யார் அறிந்தார்? யார் யாரை அறிந்தார்? பால் கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சம்மாள் நாராயணன் பார்த்து நாராயணன் பார்த்து ஆகா, ஆஹா, ரெண்டு பேரும் ஒரு பொருளுக்காக சண்டை போடுதாங்களே. போற போக்கு சரியில்லையே. சண்டைகள் வந்தால் மண்டைகள் உடையும், மண்டைகள் உடைந்தால் ரத்தங்கள் வரும். ரத்தங்கள் வந்தால் எங்க போகணும்? கச்சேரிக்கு போகலாம். அங்க போகணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், கட்டு போட ஊசி போட. அந்த அளவுக்கு இந்த சண்டையை விடலாமா? விடக்கூடாது விடக்கூடாது என்று ஆமா, எம்பெருமாள் நாராயணன் மனதிலே நினைத்து அவர் மனதிலே நினைத்து இந்த சண்டையை நாம தான் போய் தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்த வேண்டும். இப்படியே போனா சண்டையை நிப்பாட்ட முடியுமா? கட்டாயம் நீ நிப்பாட்ட முடியாது ஐயா. அதான பார்த்தேன். என்னையா? நானும் எங்க வில்லு பார்க்கத்தான் வந்து உட்கார்ந்துருக்கமோன்னு நினைச்சேன். சரி, வீட்டுல உட்கார்ந்து வரைஞ்சா உறக்கம் வந்துரும். ஆமா, வில்லுக்காரன் சும்மாவா படிக்கான்? ஆமா, அவன் முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பாட்டுல வரையுவோம். ஆமா, வில்லுக்காரனுக்கு 50,000 கொடுத்து சும்மாவா கூட்டு வந்திருக்கு. அதனால் ஆமா, இந்த சண்டையை நாமல் தான் தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆமா, எம்பெருமாள் நாராயணன் பெருமாள் நாராயண திருப்பார்கடலை விட்டெழுந்து திருப்பார்கடலை விட்டெழுந்து நம்ம இப்படியே போனா சண்டையை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது முடியாது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஆமா, உதாரணத்துக்கு நம்ம தருவையிலே ஒரு சண்டை நடக்குன்னு வையேன். ஆமா, சண்டை நடக்க இடத்துல எங்களை மாதிரி 4 ஆடவர்கள் போய் நின்னு அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன உனக்கு எந்த ஊரு? நீ வந்தையா? ஆமா, வில்ல படிச்சியா? துட்ட வாங்கினியா? ஊரை பார்த்து போய்கிட்டே இரு. போய்கிட்டே இருக்கும். ஏன் கூட சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமா, நம்ம கூட சண்டைக்கு வந்துருவாங்க. வந்துருவாங்க. அதே சண்டை போடுற இடத்துல நம்ம ஜாயிண்ட்கார அம்மா மாதிரி ஜாயிண்ட்கார அம்மா மாதிரி 2 அழகான பெண்கள் போய் நின்னு அண்ணன் சண்டை போடாதீங்க நல்ல பட்டு ரோஸ் கலர்ல ஆமா செக்க சிவப்பேர்னு ஆமா போய் நின்னு அண்ணன் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்படியே கூட்டமெல்லாம் ஒரு நிமிஷம் நின்னு திரும்பி பார்க்கும். எதுக்காக? பெண்ணாகப்பட்டவள் அல்லவா? ஆகையினால் ஆமா, எம்பெருமாள் நாராயணன் ஒரு 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு 2 பேரும் போடுற சண்டையை நாம தான் போய் நிப்பாட்டணும், தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. ஆமா, ஒரு 16 வயது பெண்ணாக வடிவம் கொண்டு போறதுலயும் போறோம், இப்படியே போக முடியாது. சொல்லுவாங்க. என்னையா
அதாவது ஆமா மண்ணுக்கு பூசி பார்க்கணும், மண்ணுக்கு பூசி பார்க்கணும், பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும், பெண்ணுக்கு போட்டு பார்க்கணும். அப்படிதானம்மா? ஆமையா. அப்படின்னா என்ன? மண்ணுக்கு பூசி பாருன்னு சொன்னா வீட கட்டினா மட்டும் போதாது. சரி, அந்த வீட்டை நல்லா அழகா பூசி அதுக்கு கலர் கலரா பெயிண்ட் அடிச்சாதான் வீடு பார்க்க பளிச்சுன்னு இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி பெண்ணா பிறந்தா மட்டும் போதாது, அவளுக்கு இயற்கை அழகுன்னு இருந்தாலும் செயற்கை அழகுன்னு சேர்க்கணும். அது என்னம்மா இயற்கை அழகுனா என்ன, செயற்கை அழகுனா என்ன? இயற்கை அழகு அப்படின்னு சொன்னா கடவுள் அவ என்னாச்சியா சொல்லுமா? கடவுள் அவ கொடுக்கும், அதாவது பிறக்கும் போதே கொடுக்கிற அழகு இயற்கை அழகு. இயற்கை அழகு. செயற்கை அழகுன்னு சொன்னா காத்துக்கு ஒரு கம்மல், காத்துக்கு ஒரு கம்மல், மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, மூக்குக்கு ஒரு மூக்குத்தி, கழுத்துக்கு நெக்லஸ், கழுத்துக்கு நெக்லஸ், இடுப்புக்கு ஒட்டியானம். யார் வா எடுப்புக்காமா? ஆமா, நான் அடுத்த மேடையில பாறேன், புதன்கிழமை மணிக்கு வியாழக்கிழமை மணிக்கு கொலசையில ஒட்டியானம் போட்டு கொடாடிக்க போறேன். ஏற்கனவே ஆனி மாசம் தேர் எழுத்துட்டு சங்கிலி சும்மா தான் கிடக்கு. ஆமா, போட்டு சுத்திடுவோம். உனக்கு என்னையா என்ன விட குண்டா இருக்கவங்க எல்லாம் ஒட்டியானம் போடுதாங்க. இடுப்புக்கு ஒட்டியானம் வேணும்னா இப்ப எப்படி பார்த்தாலும் 10-15 லட்சம் ரூபாய் வேணும். 15 லட்சம் ரூபாய் எதுக்கு? கோயில் வாசலுக்கு போ 350 ரூபாய்க்கு சம்முன்னு இருக்கு. அந்த ஒட்டியானத்தை வாங்கினா அவசரத்துக்கு அடை வைக்க முடியாதுமா. அது வேண்டாம், அடை வைக்கிறதுக்கு அழகு பொருள் வாங்குதான். ஆமா, போட்டு அனுபவிக்க தான் அழகு பொருள் வாங்குதான். ஏற்கனவே ஒரு பவுன் தங்கம் கிட்டன்னு 1,20,000 தொட்டுட்டு வந்துட்டா. ஆமா, அது வாங்குதவங்க தான் கவலைப்படணும், எங்களுக்குலாம் அந்த கவலை இல்ல. ஆனால் ஆமா, வேற என்னெல்லாம் போட்டு அழகு பாப்பாங்க? வேற எங்கெல்லாமா என்னெல்லாம் போட்டு அழகு பாப்பாங்க? இடுப்புக்கு ஒரு ஒட்டியானம், இடுப்புக்கு ஒரு ஒட்டியானம், காலுக்கு தண்ட கொலுசு, தண்ட கொலுசு, அழகா மூக்குக்கு மூக்குத்தி, மூக்குத்தி. பெண்களை பாரு என்னம்மா எவ்வளோ நகை போட்டாலும் மூக்குல மூக்குத்தி, மூக்குல மூக்குத்தி தான் போடுவாங்க. ஆமா, சொல்லுமா. நீ மறந்துட்ட மத்தியா? அது மறக்காம இருந்தாதான் என் இடத்துக்கு வந்திருப்பிய. அப்படியா? என்னதான் பெண்கள் எத்தனையோ நகையை போட்டு அழகு பார்த்தாலும் மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டா அது தனி அழகு. பெரிய இடம் பொல்லாத இடம் 60,000 கொடுத்தோம்னா அடுத்த வாரம் நான் உட்கார்ந்துருவேன். அதுலயும் பாரு. ஆமா, மூக்குத்தி போடுறதுலயுமே பெரிய கதை ஒண்ணு இருக்கு. ஆமா ஐயா. மூக்குத்தி வலது பக்கம் போடணுமா இடது பக்கம் போடணுமா? எந்த பக்கம் போட்டானே மூக்குல தானே போட போறோம். அப்படி இல்லம்மா. ஆமா, மூக்குத்தி என்னைக்குமே எந்த பக்கம் போடணும்? அதாவது பெண்கள் சரி, பெண் அதாவது சிவன் உடம்பு, நம்ம உடம்பு சிவன் பாதி சக்தி பாதி, சக்தி பாதி. அதாவது சிவனோட வலது பக்கம் பார்வதி இருக்காளா இடது பக்கம் இருக்காளா? நீ சொல்லு, நீ தானே அடிக்கடி சிவன் ஸ்டேட்டஸ் தான் வச்சுக்கிட்டு இருப்ப. இல்லையா, அம்மா அம்மாவுக்கு இடப்பாகத்தை கொடுத்திருக்காரு. பெண்களோட முகத்தை பார்த்தா வலது பக்கம் மூக்கு குத்தாதவங்க முகத்தை பார்த்தா சிவனோட அம்சம், அதாவது ஆண் முகம் ஒரு சாயல்ல கண்டிப்பா தெரியும். அந்த சாயல் தெரியாம இருக்கிறதுக்கு தான் வலது பக்கம் தமிழ்நாட்டுல மூக்கு குத்துதான். சரி, வடக்க போறான் போய் பாரு, என்னம்மா அழகா கரெக்டா இடது பக்கம் மூக்கு குத்துவாங்க. ஏன்னா பார்வதிக்கு இடப்பாகத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு, அதனால இடது பக்கம் குத்துவாங்க. மூக்கு குத்துறதுல இவ்வளவு பெரிய கதை இருக்கு. ஆனா வலது பக்கம் தான் மூக்குத்தி போடணும், ஏன்னா பகவான் முகத்தை மறைக்கணும். ஆமா, ஆண் முகத்தை மறைக்கணும். மூக்குத்தி பில்லாப்பு போட்டு புல்லாக்கு போட்டு எம்பெருமாள் நாராயணன் அவர் மேலும் என்னென்ன நகைகளை அணிந்து வாரார், என்ன நகைகளை அணிந்து வருகின்றார். பாடகன் தண்டை கொள்ளுது ஈடு உண்டு முகப்போது. இந்த ஊருக்கு நாம புதுசு, ஈடு உண்டு முகப்போது. இந்த ஊருக்கு நாம புதுசு. அது என்னம்மா? என்னையா ஈடு உண்டு முக புதுசுங்க. ஆமா, இந்த ஊருக்கு நாம புதுசுங்க. என்ன? இளைய கலைஞர் ராமர் முருகேசன் வில்லிசை குழுவினர்கள் இந்த அடைமதிப்பான் குளத்துக்கு புதுசு. அண்ணாவியா புதுசு? அண்ணாவியா புதுசு. கிட்ட எங்க அம்மா கூட 4 வருஷம் அடி வாங்கிட்டு தான் போயிருக்கேன். அப்ப மூந்த பானையத்தான் அடிச்சேன். ஆமா, இப்ப மூந்த பானையத்தான் அடிக்கேன். அதுக்கெல்லாம் அறிவு வேணுமா? அறிவு இருக்க போய் தான் பானையை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கூட 4 வருஷம் அடி வாங்கிட்டு போயாச்சு. ஐயா, என்ன அதாவது அப்போ அண்ணாவி ஆகணும்னா கண்டிப்பா அறிவு வேணும். இப்ப தேவையில்லையோ? இப்ப அமௌண்ட் இருந்தா போதும். பத்திரமா தங்க ஒட்டியானமா, 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 பார்க்க 10,000 கண் வேணுமா, அவளை பார்க்க 10,000 கண் வேணுமா, வேணுமா தங்க ஒட்டியானமா, ஒட்டியானமா, கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட, பார்ப்பவர் மனம் வரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட, பார்ப்பவர் மனம் வரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட, பார்ப்பவர் மனம் வரவசமுற கேட்பவர் மனம் கண்டு மயங்கிட. காசினியோர், ஆமா சொல்லு, காசினியோர் புகழும் பட்டு சேலையா, புகழும் பட்டு சேலையா, பட்டு சேலையா, பட்டு சேலையா, இருகரையிலும் தங்க ஜருக வேலையா, சேலையா, இருகரையிலும் தங்க ஜருக வேலையா, வேலையா புகழும்
பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்சே கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்சே கல்லா 3000 பொன்பேருமா மூக்குத்தி அம்பச்ச கல்லா அவ மூக்குல ஒரு ஆமா சொல்லு மூக்குல ஒரு பில்லாக்கு பேசரி பேசரியே ரேங்கைனால கையில ஒரு வீசரி பெருமாளுக்கு ரேங்கைனால கையில ஒரு வீசரி வீசரி ஆடு ஐயா பேசரி பார்ப்பவர் மனம் பரவசம் முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரவசம் முறை கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட தாமரை இதழ் பூப்பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட தாமரை இதழ் பூப்பரப்பிட கோமதேக பதக்கம் மின்னிட சாந்தம்மையே ஆமா சொல்லு சாந்தம்மைய புருவ ரெண்டு வந்தீட்டினாள் வரண்டோ தீட்டினா ஒரு சாயலாக பல்லோடி இவ காட்டினாள் கூட்டத்தை பார்த்து ஒரு சாயலாக பல்லோடி இவ காட்டினாள் அவள் காட்டினாளே அவள் சீதாலட்சுமி டோளக்கிட்டால் பாமா ருக்மணி வளையல்லிட்டாள் சீதாலட்சுமி டோளக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி டோளக்கிட்டால் பாமா ருக்மணி வளையல்லிட்டாள் சீதாலட்சுமி டோளக்கிட்டால் பாமா ருக்மணி வளையலிட்டாள் உதட்டோர புன்னகைய வீசினாள் நகைய வீசினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் மாட்டினாள் உடம்பெல்லாம் புன்னகைய மாட்டினார் அவர் மாட்டினார் புன்னகைய வீசினார் எம்பெருமாள் நாராயணன் உதட்டோர புன்னகையை அள்ளி வீசினாரு அப்படியே அள்ளி வீசுதாரு உடம்பெல்லாம் புன்னகையை அள்ளி போட்டாரு நகை அவத்த என்னெல்லாம் இருக்கோ ஆமா பெண்களுக்கு உண்டான நகை எல்லாத்தையும் அள்ளி போட்டாரு அத்தனையும் அள்ளி போட்டு ஆமா எம்பெருமாள் நாராயணன் திருப்பார் கடற்கரையோரம் கரையோரம் எப்படி வாராரு எப்படி வாராரு கைவளையல் கலகலங்க ஆமோ காலு தண்டை கிளுகிளுங்க காலு தண்டை கிளுகிளுங்க கடற்கரை ஓரமா நடந்து வாராரு அப்படியே காலு தண்டை சலார் சலார் சலார்னு சத்தம் கேக்கு அப்படியே கடற்கரை ஓரமா நடந்து வருகின்றார் ஆமா யார் வருகின்றார் எம்பெருமாள் நாராயணன் அப்படியே ஒரே பாதையா நடந்து வாராரு அப்படி நடந்து வரும்போது அசுரர்களும் தேவர்களும் சண்டை போடுவதை பார்த்தார் ஏ அசுரர்களே ஐயா தேவர்களே நிறுத்துங்கப்பா நிப்பாட்டுங்க எதுக்காக சண்டை போடுறீங்க அதாவது என்ன ஒரு பொருளுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் ஒரு பொருளுக்காக சண்டை போடுறீங்களா ஆமா என்ன சண்டை தேவா அமிர்தம் கடைந்தோம் நாங்க ரெண்டு பேரும் ஆமா சாகாமல் இருக்க வேண்டும் என்று தேவா அமிர்தம் கடைந்தோம் ஆகையினால் ஆமா தேவா அமிர்தம் கடையும் பொழுது அழகான தேவர்களுக்கு கிடைக்காமல் அசுரர்களுக்கு கிடைத்து விட்டது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அமிர்தம் கடைஞ்சிருக்கோமே ஆமா பங்கிட்டு சாப்பிட முடியும் ஆனால் ஆமா அசுரர்கள் வைத்துக்கொண்டு எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அதான் எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு என்று ஆமா எம்பெருமாள் நாராயணன் சொன்ன உடனே பார்த்தார் எம்பெருமாள் இதுக்கு தான் சண்டை நானும் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன் பயப்படாத என்ன இதுக்கு தான் சண்டை ஆனால் ஆமா இப்ப ஒண்ணு சொல்லுதேன் கேளுங்க நல்ல கேளுங்க ஆனா ஆமா அந்த தேவாமிர்த கலசத்தை என்கிட்ட கொடுங்க ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் பாதகம் இல்லாமல் பங்கிட்டு தருகின்றேன் என்று ஆமா என் பத்மம்மாள் நாராயணர் சொல்ல வந்ததை பெண் என்று நினைத்தார்கள் பெருமாள் என்று அறியவில்லை மங்கை என்று நினைத்தார்கள் மாய கோபாலன் என்று அறியாமல் ஒரு பெண் வந்து சொன்னா சரியா தான் இருக்கும் கரெக்டா தான் இருக்கும் என்று ஆமா தேவா
அமிர்த கலசத்தை எம்பெருமாள் கையிலே கொடுத்தார். பார்த்தார் எம்பெருமாள். தேவாமிர்தம் சாப்பிட உபயோகப்பட்டது யாரு? தேவாதி தேவர்கள் மட்டுமே. ஆகையினால் ஆமா, தேவர்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை ஒரு பந்தியாகவும் 2 பேர்களையும் 2 பந்தியாக அமர வைத்து தேவர் பந்தி பக்கமாகவே தேவா அமிர்தத்தை பங்கிட்டு வருகின்றார். பார்த்தார்கள் அசுரர்கள். ஆஹா, இவ போற போக்கு சரியில்லையே, ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கானே என்று ஆமா, அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில வந்து ஆமா 2 பேர் கையை ஏந்திட்டான். அப்படியே படக்குன்னு உள்ள கையை நீட்டிட்டான். பார்த்தார் எம்பெருமாள். அசுரர்கள் என்று அறியாமல் ஆளுக்கு ஒரு கரண்டி தேவா அமிர்தத்தை கையிலே வைத்தார். கையில வைத்த உடனே என்ன நடக்கின்றது? அசுரர்கள் 2 பேரும் படக்குன்னு வாங்கினா போட்டு முழுங்கிட்டான். வாயில போட்டான், லவக்குன்னு விழுங்கிட்டான். முழுங்கிய உடனே அவன் என்ன செய்வான்? ஆஹா, நமக்கு கிடைச்சது. ஏறிட்டு பார்த்தார் இருவேர்களும் அசுரர்கள். ஏ அசுரர்களே, அசுரர் பந்தியில இருந்து எழுந்தரித்து தேவர் பந்தியில வந்து உட்கார்ந்து தேவா அமிர்தம் சாப்பிட்ட மகிமையினாலே ராக போல கொடுத்தவரும் இல்லை, ஏத போல கெடுத்தவரும் இல்லை. ராகு கேது என்று பட்டயத்தை சூடிவிட்டு தேவர் பந்தியோ சரி தேவா அமிர்தமோ சரி அசுரர்களை பார்த்து வெறும் பாத்திரத்தை காட்டினார். உடனே ஆமா, பார்த்தார்கள் அசுரர்கள் அனைவர்களும் எங்கிருந்தோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்தால் தேவா அமிர்தத்தை கையிலே தாருங்கள் என்றார். தேவர்களுக்கே பங்கிட்டாலே பாதகத்தி கதிர அறுக்கிற கம்பர கத்தி ஒண்ணுக்கும் ஆவாத பிடிகட்ட மொட்டை அருவா இவளை சும்மா விடக்கூடாது என்று ஆமா, எம்பெருமாளோடு சண்டைக்கு வர பார்த்தார் எம்பெருமாள். எங்குடைய சண்டைக்கு வரீங்க, உங்களை பாத்துக்கிடுதேன் என்று ஆமா, தன் வலது கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை அசுரர்கள் தலையை அறுத்து வரும்படி ஏவுகின்றார். அந்த சக்கரமானது அசுரர்கள் தலையை அறுக்கிறது எப்படி வருது பாருங்க, எப்படி வருகுதையா? விறு என்றங்கே வருகுதம்மா, விறு என்றங்கே வருகுதையா.